ஏன்னா இப்படி அசிங்கத்து விட்டா நீ என்ன வீட்டுல ஒரே சண்டை சாப்பிட முடியல வாங்க முடியல கண்ட மணிக்கு ஏச்சி விடுது. டைமண்ட் புடுங்குற ஈவெண்ட் அந்த ஃபேடட் வீல் ஈவெண்ட் மூலமா கம்மிங் ஜூலை ஃபேடட் வீல் ஈவெண்ட் ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நேற்றுக்கு நான் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுற வரைக்கும் கேம் ஃபைலில் ஆட் பண்ணலை. அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன் இந்த ஃபைலை வந்து கேம் ஃபைலில் ஆட் பண்ணி விட்ருக்கானுங்க. இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறது, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ் மக்களே, இது நமக்கு வந்து ஃப்ரீ கிடையாது. அதாவது ஃபேடட் வீல் ஈவெண்ட் மூலமா 26 ஜூலை அன்னைக்கு கேம்குள்ளே வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. அண்ட் இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக எக்ஸ்ன்னு போட்டிருந்தேன் ஓகேவா. நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ, நீ பொய் சொல்கிற ப்ரோ, நீ ஏமாத்துக்கார ப்ரோலாம் வந்து கமெண்ட் பண்ணி ரிம்னாம் வில்லேஜ் சைடில் போனீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். கண்டிப்பாக இந்த பிளேஸை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிளேஸ் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்காக ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஈவெண்ட் வந்து ஒவ்வொரு சர்வர்லையும் ஒவ்வொரு பேரில் வந்து வித்துட்ருக்காங்க. நம்ம சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சம்மர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா. லைக் நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கொடையாக இருக்கட்டும், அந்த போட்டி அமௌண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது எல்லா பெண்டிங் ஐட்டம்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் அப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்து வரப்போகுது அப்படின்னு. ஸோ இந்த 2 ஈவெண்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த டோக்கன் தான் நம்ம கேம் ஃபைல்லேயே வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நமக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து சீக்கிரமே கேமுக்குள்ளே வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 ஈவெண்ட் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சர்வர்லையுமே வந்து போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்ஸ் மட்டும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் தான் ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்குடா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அட பாவிகளா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, ஸோ இதை வந்து பார்த்தீங்க ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய 26ஆம் தேதி ஓகே. ஸோ நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்பா நம்ம கர்ணாக்காரன் வந்து ஒரு எமௌண்ட்டை வந்து செஞ்சுட்டு இருக்கான்ப்பா. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹிட்மேன் செலிப்ரேஷன் மாதிரியே ஓகே. ஸோ அந்த T20 வேர்ல்டு பண்ணாங்க கேஸை போட்டு ஓகே. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து எடுப்பேன் ஓகே. சரிட்டு ஓகே. ஸோ டெத் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் டெத் மேட்சை வந்து விடுறானுங்களா. டே இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ நான் பார்த்துருக்கேன். டீம் டெத் மேட்ச்னா அந்த பப்ஜியில் இருக்கிறது தான். இலே அட பாவிகளா ஆட்டையை போட்டிங்களா, டே இங்கே பாருங்க இப்படிலாம் பண்ணாதீங்களா, கேஸை போட்டு விட்டுருவாங்க. டீம் டெத் மேட்ச்னா அங்கே தாங்க வந்து சொல்லுவானுங்க ஓகே. ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேமில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் பாடுன்னு வந்து சொல்லுவானுங்க. இவனுக்கு என்ன நடனா அடையே அநியாயம் பண்ணுறீங்க, பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, கொஞ்சம் அமுத்தி வாச்சுக்கோங்க ஓகே. சரிட்டு. ஸோ இதை வந்து பார்த்தீங்க ஓகே. ஸோ மோடா நீங்க விளாண்டு பாருங்க ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டு பாருங்க. இது 26 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 27ஆம் தேதி ஓகே. ஸோ 27ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு குளோபல் ராயல் வந்து வரப்போப்பா ஓகே. ஸோ குளோபல் ராயல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து பாருங்க ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 குளோபல் ஓகே. ஸோ ராயல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு அக்வா குளோபல் பா ஓகே. ஸோ இந்த ஒரு குளோபல் வந்து பாருங்களேன் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா செயின் எல்லாம் வந்து கட்டியிருக்கோம் ஓகே. ஸோ 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு செயின்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் எல்லாம் வந்து வரும் ஓகே. ஸோ ஒரு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் எஃபெக்ட்ல வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு குளோபல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குளோபல் ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே. ஸோ ஒரு பாய் கூட ஓகே. ஸோ நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பையன் நல்லா கியூட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஜுஜுக்கோ அப்படின்ற மாதிரி வந்திருப்பான் ஓகே. ஸோ இந்த ஒரு டெக் குளோபல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைனால வீடெல்லாம் வந்து எப்படி இருக்கும் ஓகே. ஸோ பழங்காலத்து வீடு ஓகே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ல நல்லா கலர்ஃபுல்லா கோலாகலமா ஒரு குளோபல் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. சரிட்டு இந்த ஒரு குளோபல் வந்து பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதாங்க ஓகே. ஸோ ரெட் கலர்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபேமஸ் குளோபல் வந்து இருக்கும் இல்லையா, அப்படியே சாமுராய் மண்டை மாதிரியே வந்திருக்கும் பாருங்க ஓகே. ஸோ ரெட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கும் ஓகே. ஸோ டபுள் கலர்ல ஓகே. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 4 குளோபல் பா, இந்த 4மே நமக்கு 27ஆம் தேதி ஒரு குளோபல் ராயல்ல வந்து வந்துரும்பா ஓகே. ஸோ இது 100% வந்து கன்ஃபார்ம். சரிட்டு. ஸோ இதை வந்து பார்த்தீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேத்திக்கு வந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, நிறைய பண்டல்ஸ் வந்து பார்த்துருப்போம் ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாதி தான் வந்து பார்த்துருப்போம், இன்னும் பாதி வந்து பார்த்துருக்க மாட்டோம் ஓகே. ஸோ அதை வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க கூல் போன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அது எங்க இங்கே பாருங்க, இங்கே மண்டோடலாம் பார்த்தீங்க அப்படின்னா அட பாவிகளடி கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில வந்து கிடக்குது. இங்கே டாப் வந்து பாருங்க ஓகே. ஸோ டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட்டினை நோட் பண்ணீங்களா, என்னடா நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அட பாவிகளா, எங்க அதை வந்து பாருங்க ஓகே. ஸோ டவுசர்ல வந்து பாருங்க ஓகே. ஸோ டவுசர்ல பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பிளட்டா வந்து ஒளிவு கிடக்குது ஓகே. ஸோ பிளட்டா வந்து இருக்க ஒரு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எப்பா ரைட்டரா நீங்க நடத்துங்க. சரிட்டு அடுத்த பண்டல் வந்து பாருங்க ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் பண்டல் பா ஓகே. ஸோ ஃபீமேல் பண்டல் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட கொடூரமா இருக்கும் ஓகே. ஸோ ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ட சடியை போட்டுக்கிட்டு அதோட ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்பா பார்க்கவே முடியலப்பா, பயங்கரமா இருக்கு. இந்த அக்கா எனக்கு வேணாப்பா எப்பா, ஏன்னா காஞ்சூரி மூவியில் நடிக்கிற மாதிரியே இருக்கு. ஆஹா நமக்காக அங்கே பாருங்க டவுசர்ல பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பிளட் எல்லாம் வந்து ஒளியிட்டு இருக்கு ஓகே. ஸோ இந்த 2 பண்டலையும் வந்து பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டோ ஓகே. ஸோ இவனை வந்து பாருங்க ஓகே. ஸோ இவன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நூடல்ஸ் மண்டையங்க ஓகே. ஸோ நூடல்ஸ் மண்டை ஒயிட் கலர்ல டாப், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் போட்டிருக்கான் ஹெட்ஃபோன்லாம் போட்டுக்கிட்டு
ஓகே மாஸ்கெல்லாம் போட்டுட்டு ஆள் சும்மா அம்சமா தான் இருக்காப்ல. சரி இவனை வந்து பாத்தீங்க சோ இதுக்கு ஏத்த மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா பண்டல்பா. ஓகே இந்த அக்கா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜீன்ஸ்ல பாக்கும்போதே அழகா இருக்காங்கப்பா. ஓகே இது வந்து எனக்கு தான். ஓகே இந்த ஒரு அக்கா பாத்தீங்க அப்படின்னா செம்ம அழகா இருக்காங்க. ஓகே ஹேர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சும்மா மாசா இருக்கு. சரி இந்த ஒரு அக்கா வந்து பாத்தீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மொட்டை இங்க பாருங்க மொட்டை எப்படி இருக்கான்னு எப்பா சும்மா பயங்கரமா இருக்காப்ல. ஓகே மொட்டை பாத்தீங்க அப்படின்னா மொட்டை என்னமோ டாட்டூவெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு உடம்பு ஃபுல்லா டாட்டூ. ஓகே ஒயிட் கலர்ல ஒரு பனியனை போட்டுக்கிட்டு அது என்னடா மண்டையில எங்க மண்டையில பாத்துங்க ஆண்ட்ரே ரசல் மாதிரிலே என்ன ஸ்டைலா தம்பி போங்க தம்பி இதெல்லாம் நாங்க பார்த்தாச்சு. சரி இந்த ஒரு மொட்டையை வந்து பாத்தீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க. ஓகே அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபீமேல் பண்டல். ஓகே அந்த அக்கா பாத்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல. ஓகே ஒரு மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரகடா தான் வந்திருக்காங்க. ஓகே இந்த ஒரு அக்கா பண்டலா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர். தம்பி பாருங்க மேஜிக் காட்டுறான் குரலி வித்த நல்லா இருக்கு தம்பி. என்ன பாம்பே சர்க்கஸா என்னடா இப்படி பண்றீங்க அட பாவியலாடே இங்க பாருங்க. ஓகே என்னென்னமோ வந்து பண்ணி வச்சிருக்காங்க. சரி இந்த ஒரு பண்டல் வந்து பாத்தீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிங்க் கலர்ல ஒரு அக்கா பண்டல். ஓகே இந்த ஒரு அக்கா பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வளவளப்பா. ஓகே ஒரு மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த கடல் கண்ணி எல்லாம் எப்படி இருக்கும் அதோட ட்ரெஸ் எல்லாம் அந்த மாதிரி வளவளப்பா கொஞ்சம் கொலன்னு வந்திருக்குப்பா. ஓகே கையெல்லாம் வந்து பாருங்க. ஓகே கூர்மையா வந்திருக்கு. ஓகே இந்த பண்டல்லாம் வந்து பாத்தீங்க. ஓகே நேத்திக்கு பாதியை வந்து பாத்துருப்போம். இப்ப பாதியை வந்து பாத்துருப்போம். ஓகே இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒபி 45 வரக்கூடிய பண்டல்ஸ் பா. ஓகே இப்ப போயிட்டு இருக்கலையே அப்டேட். ஓகே இந்த அப்டேட்ல வரக்கூடிய பண்டல்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க தெரிஞ்சுங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்களேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இருக்கு இல்லையா இப்ப இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் வந்து பிசில கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே இவ்வளவு நாள் பாத்தீங்க அப்படின்னா மொபைல்ல வந்து வீடியோ போட்டேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சரி ரைட் பிசிக்கு அப்கிரேட் ஆகலாம் நிறைய விஷயத்தை வந்து உங்களுக்காக புதுசா வந்து கொண்டு வரலாம். ஓகே எடிட்டிங் பாத்தீங்க அப்படின்னா அப்கிரேட்